செக்ஷன் 22 இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரிவர்சிங் த டைரக்ஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். ஒரு 3 phase இண்டக்ஷன் மோட்டாரை ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். Reversing the direction of rotation of 3-phase induction motor. The direction of rotation of a 3-phase induction motor can be reversed by interchanging any two supply leads of the motor. It causes the production of rotating magnetic field in reverse direction. அதாவது ஒரு 3-phase இண்டக்ஷன் மோட்டாரை ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுத்த வைக்கணும் அப்படின்னா ஸ்டேட்டாருக்கு கொடுக்கக்கூடிய 3-phase சப்ளையை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது ரெண்டு சப்ளை லீட்ஸ் ஆர்ஒய்பி ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ஒய்பி ஃபேஸில் ஏதாவது ரெண்டு ஃபேஸை நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி ரிவர்ஸ் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். அதனால என்ன ஆகுதுன்னா மோட்டார் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து சுத்த ஆரம்பிக்கும். இதை ஆப்ரேட் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், we can run the motor in forward or reverse direction by pressing the forward or reverse push button. அதாவது ஒரு மோட்டரை வந்து நம்ம ஃபார்வர்ட்லயோ ரிவர்ஸ்லயோ சுத்த வைக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைரக்ஷனுக்கான பட்டனை வந்து பிரஸ் பண்ணணும். Before each operation we should confirm that both F and R contactors are in de-energized state by pressing the stop push button. ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஃபார்வர்ட் கான்டாக்டர் இல்ல ரிவர்ஸ் கான்டாக்டர் வந்து de-energized கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னாக்கா ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படி இல்லைனாக்கா ஸ்டாப் புஷ் பட்டனை வந்து ஒரு முறையும் நம்ம என்ன பண்றோம்னா ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அப்ப என்னுடைய கான்டாக்டர் காயில் இருக்கு இல்லையா, அது வந்து de-energized ஸ்டேட்ல இருக்கும். அப்படி de-energized ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா தான் என்னுடைய இன்டர்லாக்கிங் கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ல இருக்கும். அப்பதான் வந்து காயில் வந்து என்ன ஆகும்னா எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டயக்ராம் வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கான கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம். இதில் ரெண்டு சர்க்கியூட் இருக்கு. ஒன்று வந்து பவர் சர்க்கியூட் டயக்ராம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து பவர் சர்க்கியூட் டயக்ராம். மோட்டாருக்கு போகக்கூடிய பவரை வந்து இது கொடுக்கும். அதனால இது வந்து பவர் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம். மோட்டாருக்கு போகக்கூடிய பவரை வந்து கண்ட்ரோல் பண்றது. அதனால இது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். இப்போ காம்போனன்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓஎல்ஆர் ஓவர்லோட் ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு மோட்டாரை வந்து என்ன பண்றோம்னா ஓவர்லோடு சமயத்தில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக இந்த ரிலே வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் பட்டன். மொமெண்டரிலி கான்டாக்ட் புஷ் பட்டனை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என்சி கான்டாக்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு இதில். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டன். இதுவும் வந்து மொமெண்டரிலி கான்டாக்ட் புஷ் பட்டன் தான். இதில் வந்து NO கான்டாக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
அடுத்ததா ரெண்டு கான்டாக்டர் காயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபார்வர்ட் கான்டாக்டர் காயில், அதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட் வந்து பவர் சர்க்கியூட்டில் F1, F2, F3 அப்படின்ற மூணு மெயின் கான்டாக்டர் NO கான்டாக்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் F4, F5 அப்படிங்கிற ஆக்சிலரி கான்டாக்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் F4 வந்து NO கான்டாக்ட், இது வந்து சீலிங் கான்டாக்டாக ஆக்ட் ஆகுது. F5 அப்படிங்கிறது வந்து ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்காக ஆக்ட் ஆகுது. இது வந்து NC கான்டாக்ட். நெக்ஸ்ட் காம்போனன்ட் வந்து ரிவர்ஸ் கான்டாக்டர் காயில் R. அதோட ரிலேட்டிவ் கான்டாக்ட் வந்து பவர் சர்க்கியூட்ல R1, R2, R3 அப்படின்ற மூணு மெயின் கான்டாக்டர் NO கான்டாக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல கண்ட்ரோல் சர்க்கியூட்ல R4, R5 அப்படிங்கிற ஆக்சிலரி கான்டாக்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் R4 வந்து NO கான்டாக்டாகவும் R5 வந்து NC கான்டாக்டாகவும் பயன்படுத்தியிருக்கோம். R4 வந்து சீலிங் கான்டாக்டா ஆக்ட் ஆகுது, R5 வந்து இன்டர்லாக்கிங் கான்டாக்டா ஆக்ட் ஆகுது. இப்போ சர்க்கியூட் காம்போனன்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சர்க்கியூட்டோட ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா ஆல்ரெடி ஸ்டாப் பட்டன் வந்து NC கான்டாக்டா இருக்கு, R5 வந்து NC கான்டாக்டா இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா Fன்ற ஃபார்வர்ட் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். அது எனர்ஜைஸ் ஆனோடனே அதோட கான்டாக்ட்ஸ் F1, F2, F3 பவர் சர்க்கியூட்ல இருக்கு. அந்த மூணு கான்டாக்டும் வந்து க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய F4 கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும், F5 கான்டாக்ட் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ F4 கான்டாக்ட் க்ளோஸ் ஆனதுனால எனக்கு வந்து என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா சீலிங் கான்டாக்டா ஆக்ட் ஆகுது. ஸ்டார்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டேன்னாலும் எனக்கு F4 வழியா என்ன ஆகுதுனாக்கா தொடர்ந்து வந்து சப்ளை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இங்க பவர் சர்க்கியூட்ல F1, F2, F3 க்ளோஸ் ஆச்சு இல்லையா? க்ளோஸ் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா மோட்டாருக்கு வந்து 3 ஃபேஸ் சப்ளை கிடைக்கும். மோட்டார் வந்து என்ன ஆகுதுனாக்கா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிக்கும். இது வந்து ஃபார்வர்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ்ல நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பட்டனை பிரஸ் பண்றோம். அப்போ F கான்டாக்டருக்கு போகக்கூடிய சப்ளை வந்து என்ன ஆகுதுன்னா தடைபடுது. அது தடைபடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா அந்த காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிடும். அப்போ அதோட கான்டாக்ட்ஸ் F1, F2, F3, F4 எல்லாம் ஓபன் ஆயிடும், F5 வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஆபரேஷனுக்காக ரிவர்ஸ் புஷ் பட்டனை வந்து பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணும்போது F5 வந்து க்ளோஸ்ல இருக்கு. அதனால என்ன ஆகுதுனாக்கா R காயில் ரிவர்ஸ் கான்டாக்டர் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆயிடுது. எனர்ஜைஸ் ஆனோடனே அதோட கான்டாக்ட்ஸ் பவர் சர்க்கியூட்ல R1, R2, R3 இது மூணும் க்ளோஸ் ஆகும். கண்ட்ரோல் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய R4 வந்து க்ளோஸ் ஆயிடும், R5 வந்து ஓபன் ஆயிடும். இப்போ R4 க்ளோஸ் ஆனதுனால எனக்கு வந்து என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா சீலிங் கான்டாக்டா ஆக்ட் ஆகுது. பவர் சர்க்கியூட்ல R1, R2, R3 க்ளோஸ் ஆனதுனால எனக்கு மோட்டாருக்கு போகக்கூடிய சப்ளை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கும். ஃபேஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த R1 கான்டாக்ட் பார்த்தோம்னாக்கா B ஃபேஸ் சப்ளை எடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Yல கொடுத்துருக்காங்க. R2 கான்டாக்ட் வந்து Y ஃபேஸ் எடுத்து B ஃபேஸ்ல கொடுத்துருக்கோம். R3 கான்டாக்ட் வந்து சேம் ஃபேஸ் R ஃபேஸ் எடுத்து R ஃபேஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து Y ஃபேஸையும் B ஃபேஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஏதாவது ரெண்டு ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்றதுனால எனக்கு மோட்டார்ல வந்து ரிவர்ஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ மோட்டார் வந்து என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்தும்.
இது வந்து ரிவர்ஸ் ஆப்ரேஷன். இப்போ ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஆர் காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகிட்டு அதோட கான்டாக்ட்ஸ் R1 R2 R3 R4 வந்து ஓப்பன் பண்ணும், R5 வந்து க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் சர்க்கியூட்டோட ஆப்ரேஷன்.